அனைவருக்கும் வணக்கம். ஜான் பேசுகிறேன் ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைவருக்கும் நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு 1 வீக்கில் வந்து என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்கில் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புது வியூவர் ஆகிருந்தீங்க அப்படின்னா ஞாபகமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகேங்களா? சூப்பர், நன்றி. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். முதல் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி கரண்ட்டில் என்ன தாங்க ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பையிங்கோட ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஈவன் இன்ட்ராடே கூட கிடைக்காம தார தப்பட்டியாக வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. ரேஸ்டிக்கெல்லாம் இறங்கிட்டு இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து எஃப்ஐஏ செல்லிங் சைட்லேயே இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் குளோபல் லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இது இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்து நம்மளோட மார்க்கெட்டில் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம உறுதியை இப்போதைக்கு சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்க 15900 ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், சின்ன ஒரு சைன் நம்ம கிடைச்சாலும் இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பையிங்கோட பொசிஷன் எடுப்போம் அப்படிங்கிறதான் நம்மளோட கரண்ட்டில் இப்போ இருக்கக்கூடிய பிளானாக இருக்குது. அதுக்கு நம்ம 59 அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் ஆகுது. ப்ரீவியஸ் ஸ்விங் அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட் அல்லது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்லையாவது கட்டாச்சுன்னா கூட பை பண்ணலாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு 15 மினிட்டோ அல்லது 30 மினிட்ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிவர்சலாக இருக்கும். 5 மினிட் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ராடேக்கான ஒரு பொசிஷனலாக இருக்குமோ தவிர ஸ்விங்கான பொசிஷனுக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் 5 மினிட் அவாய்ட் பண்ணுங்கள். 15 மினிட்டோ அல்லது 30 மினிட்லேயோ உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ரிவர்சல் 15900 நம்ம கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக நம்ம பையை வந்து இனிஷியேட் பண்ணலாம். 15900 நமக்கு ரிவர்சல் கிடைக்கும் போது தாராளமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 70,000 வர மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பையிங்கை பொறுத்த வரைக்கும் 15900 ரிவர்சல், ஸ்விங்கோட ரிவர்சல், ப்ரீவியஸ் ஐ கட் ஆகணும். அதாவது ப்ரீவியஸ் லோயர் ஐ வந்து கட் ஆகணும். இந்த லோயர் ஐ நமக்கு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் ஈவன் 15 மினிட் கூட கட் ஆகணும்னா இந்த 15900 வந்து தாராளமாக ஒடிச்சிட்டு கீழே இறங்கிடும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது நமக்கு பையிங்கோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 15500 ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக கன்சல்டேஷன் போட்டு தான் மார்க்கெட் வந்து பூம் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் கரண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 15500 வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த 15450 கீழே நமக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது தான் ஒரு மிகப்பெரிய டவுன் வந்து நமக்கு கீழே வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. பட் 15500 வந்து கரண்ட்டில் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ரஷ்யன் ப்ராப்ளம் அகைன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த ப்ராப்ளம் இன்கேஸ் கன்க்ளூட் ஆகிடுச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக மார்க்கெட்டில் ஒரு இம்மிடியேட்டான ரெக்கவரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாருமே செல்லிங் பொசிஷனில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட் வந்து மொத்தமாக உடிச்சிட்டு வெளியில் போயிடும். அதுக்கு முன்னாடி கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையோட சைன் இல்லாமல் வந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிளியராக நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நமக்கு கிளியராக வந்து ஒரு பையோட சைன் வேணும் அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் அப்படிங்கிறது கட் ஆகியே தான் தீரணும். கட் ஆனால் மட்டும்தான் நமக்கு பை சிம்டமை தவிர 15 மினிட்லுக்குள்ளே அது நடக்கலை அப்படின்னா பை வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணுவோம். 15900 என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது ஒரு 1 வீக்கில் என்ன மூவ்மெண்டம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாடா ஸ்டீல், கோல் இண்டியா, இன்டெல்கோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 9+% வந்து மார்க்கெட்டில் வந்து மூமெண்டம் கொடுத்துருக்கு பாசிட்டிவ் சைடில். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒஸ்ட் கேஸ் அப்படின்னா டாடா மோட்டார், M&M, ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஈச்சர் மோட்டார், ஏஷியன் பெயிண்ட்டு, மாருதி எல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 10% காலி. ஓகேங்களா? ஸோ இது ஒரு மிகப்பெரிய டவுன் அண்ட் மிகப்பெரிய அப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன ஹைலி வாலட்டைலாக தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு எந்த வித பேலன்ஸும் இல்லாமல் ஒரு இம்பேலன்ஸாகவே வந்து ஈவன் ஸ்டாக்ஸ் அண்டு கமாடிட்டிஸ் அதே சமயத்தில் இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு இம்பேலன்ஸாக தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் வித்தவுட் ஹெட்ஜிங்கில் பண்ணக்கூடாது. நார்மல் டேஸ்லேயே நான் வித்தவுட் ஹெட்ஜிங்கில் பண்ணுவேனான்னு சொல்லுவேன். அட் த சேம் டைம் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு வேடிக்கை பாருங்கள். ஓரளவுக்கு நார்மல் ஆகட்டும், ஓரளவுக்காவது மார்க்கெட்டில் நம்மளோட பையிங்
ப்ரெஷர் ஓரளவுக்கு அது கிரியேட் ஆகட்டும், அப்புறம் நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் புது இன்வெஸ்டர் அல்லது இன்வெஸ்டராக இருந்தாலே சரி, மார்க்கெட் விட்டு கொஞ்சம் வெளியேறுங்க. மார்க்கெட்டில் ஒரு நல்ல மொமெண்டம் கிடைச்ச பின்னாடி மார்க்கெட்டில் கை வைக்கலாம். பை வந்து இனிஷியேட் ஆகட்டும். அட் த சேம் டைம் நமக்கு இந்த ரஷ்யன் ப்ராப்ளம் வந்து ஓரளவுக்கு அது வந்து ஸ்டாப் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பையிங் வந்து இனிஷியேட் பண்ணலாம். அது வரையும் ஸ்டே அவே. யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ கம்மி ரேட்டில் கிடைக்குது பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி பண்ணுறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் பெரிய இன்வெஸ்டருக்கு வந்து அல்லது வச்சுனுக்கிற எல்லா கேபிட்டலுக்கும் பை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்க மட்டும் மார்க்கெட் விட்டு வெளியேறுங்க. அதுக்கடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா SGX நிஃப்டி வந்து மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்ஸ் டவுனில் இருக்குது. ஸோ கரண்ட் மார்க்கெட்டும் நம்மளோட மார்க்கெட் 245 இருக்குது. 215 கன்சிடர் பண்ணிட்டா கூட நாளைக்கு ஓப்பனிங்கே 140 150 அந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய குளோபல் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அட் த சேம் டைம் நாளைக்கு காலையில் SGX நிஃப்டி ஓப்பன் ஆன உடனே திரும்ப ஒரு 100-200 பாயிண்ட் கீழே விழுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நாளைக்கு மார்னிங், அதாவது மண்டே மார்னிங் ஓப்பனிங்லே SGX நிஃப்டியை வாட்ச் பண்ணாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. புது இன்வெஸ்டர் ஸ்டே அவே. நல்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் வரட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் நம்மளோட அனலைஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கணும். ஸோ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த 12 இண்டெக்ஸ் பேஸ் பண்ண ஸ்டாக்கில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்களோட அனலைஸை வந்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ எங்கே சப்ளை இருக்குது, எங்கே டிமாண்ட் இருக்குது, எங்கே கம்மி ரேட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 12 ஸ்டாக்கில் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். உங்களோட ஓன் அனலைஸ் இதில் எடுத்துகிட்டு வந்துட்டு, ஸோ இந்த 12 ஸ்டாக்கில் மேக்ஸிமம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதர் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது குவாலிட்டியான ஸ்டாக். என்றைக்குனாலும் இது மேலே புஷ் பண்ணி மேலே வரதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே உண்டு. அதனால் இந்த 12 ஸ்டாக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதர் ஸ்டாக்கை டெம்பரவரியாக இல்லை பர்மனெண்ட்டாகவே நிறுத்தி வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதிலே உங்களுக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாராளமாக கிடைக்குது. அதனால் இதை மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி சின்ன சின்ன ஸ்டாக்ஸ்லாம் உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, சூப்பர். ஸோ கரண்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கரண்ட்டில் வந்து 33,300 தான் ஒரு சப்போர்ட் இருக்குது. இதுவும் மைனர் சப்போர்ட் தான். இங்கே ஒடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாகவே 32,000 தான். ஸோ கரண்ட் மார்க்கெட்லேருந்து 2,400 பாயிண்ட் டவுன். ஸோ இங்கே தான் வந்து அடுத்த ரெக்கவரி நம்ம எதிர்பார்க்க முடியும். 32 தாண்டி வேறு எங்கேயும் நமக்கு ரெக்கவரி எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ இது மைனராக 33,300 இருக்குது. இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆஃப்கோர்ஸ் ஒடிச்சிட்டு கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 32 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்மிடியேட்டாக 35 and 36 தான். ஸோ ஒரு பெரிய லெவலில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த 37 வந்தால் கூட அகைன் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் மட்டும்தான், நோ பையிங் அட் ஆல். ஸோ இந்த நேரத்தில் வந்து நீங்கள் புட்டை பை பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி புட்டோட வேல்யூ எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டுருக்கு. அதனால் புட் பையிங்கை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதில் நம்மளோட ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜியில் டவுன்ஃபால் வந்துச்சுன்னா எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் வித் எட்ஜோட அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். வித் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 8 வீடியோ பார்க்காதவங்க, ஆப்ஷனோட சீரிஸ் பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் ஆப்ஷனில் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். அட் த சேம் டைம்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இமிடியேட் சப்போர்ட்டை வந்து 15,900 அட் த சேம் டைம் 15,500 அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டாகவும் கரண்ட் மார்க்கெட் நிற்கும். இது ரெண்டுமே ஒடிஞ்சிச்சுன்னா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து தரன்னு கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது ரெண்டு ஒடிதுனாவே குளோபல் ஒரு பெரிய அனதர் ஒரு நியூஸ் வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் 15,900லையும் 15,500லையும் ஒரு ஸ்விங் ரிவர்சலுக்காக வெயிட் பண்ணி பை பண்ணுறவங்க பை பண்ணுங்கள். கரண்ட் மார்க்கெட்லேருந்து மார்க்கெட் இன்னும் நல்லா கீழே இறங்க தான் செய்யும். ஓகேங்களா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக யாரும் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கிற நியூஸுக்காக யாரும் வந்து ரியாக்ட் ஆக வேண்டாம். ஸோ வெயிட் பண்ணி பண்ணுறது தான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் மண்டே ஈவினிங் 8 o'clock போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.